சென்னையில் விக்னேஷ் என்கிற ஒருவர் இதே போல காவல் நிலையத்தில் விசாரணைங்கிற பேரில் அழைத்த படுகொலை செய்யப்பட்டார். ஜெயராஜும் பென்னிக்ஸும் தமிழ்நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், சினிமாக்காரன் அத்தனை பேரும் பக்கம் பக்கமா அறிக்கை. இப்போ பக்கம் பக்கமா அறிக்கை விட்ட நடிகர்கள் எல்லாம் மனைவியை கூட்டிக்கிட்டு சுற்றுலா போயிட்டான். இப்போ அறிக்கை போடல. ஏன்னா அன்னைக்கு படம் வந்துச்சு. அன்னைக்கு காவல் நிலைய படுகொலை பற்றின படம் வந்ததுனால படம் ஓடணும்னு அறிக்கை விட்டவெல்லாம் இன்னைக்கு அஜித்குமாரை கண்டிக்கல, அஜித்குமாரோடைய படுகொலை கண்டிக்கல. சரி, அது அவங்களுடைய தொழில், இல்லை ஏதோ ஒரு காரணம், இல்லை படம் வராமல் போயிடுங்கிற பயம், இல்லை வழக்கு போட்டுறவங்கள பயத்தில் கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று பதாகி ஏந்தி என்ற ஒருத்தர் கூட அஜித்குமாருக்கு பேசலைங்கிறலாம் தாண்டி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பட்டா கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு, சாரிமா சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தர் இப்படி பேசுகிற யாராவது ஒருத்தர், நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இதுதான் தீர்வா? சிபிஐ என்கொயரி வச்சாச்சு, இதை விட என்ன செய்ய முடியும்? சிபிஐ என்பது என்ன? திருச்சியில் மரியாதைக்குரிய ஐயா KN நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், 14 வருஷம் ஆச்சு. சிபிஐ தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தோனி படத்தினுடைய நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் வீட்டில் இறந்து போனார், தற்கொலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் கொலை, அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். சிபிஐ தான் விசாரித்தது. என்னாச்சு? குற்றவாளி தெரியல. நாமக்கல்ல கோகுல்ராஜ் என்கிற ஒரு இளைஞர், யுவராஜ் என்கிற ஒரு சாதி ஆதிக்கவாதிகள் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த கோகுல்ராஜுடைய மரண வழக்கை விசாரித்த விஷ்ணுபிரியா என்கிற டிஎஸ்பியின் வழக்கு சிபிஐ தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் குற்றவாளி யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கப்படல. அப்படி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனை வழக்குகள் சிபிஐ வழக்குகள் இருக்கிறது? ஆற்றுமணல் கொள்ள, கனிம வள கொள்ள, மைன்ஸ் ஸ்கேம், எத்தனை வழக்குகள் சிபிஐ வசம் இருக்கிறது? சிபிஐங்கிறது என்ன? கோட்டு சூட்டு போட்ட நம்ம ஊர் போலீஸ், அவ்வளவுதான். இவன் காக்கி சட்டை போட்டிருப்பான், அவன் கோட்டு சூட்டு போட்டிருப்பான். அதை வச்சு என்ன, அதனால என்ன நடந்திருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு கண்துடைப்பு, கடத்தி விடுவது. அந்த நேரத்து பிரச்சனையே தமிழ்நாடு கொந்தளிப்பாகுதா? மக்கள் போராடுறாங்களா? சோசியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு போடுறாங்களா? இவங்களை எப்படி ஆஃப் பண்ணுறது? சரி விடு. வேலை, செத்தவனுக்கு நீதி வேலையா? 5 லட்சம் பணம், வேலை. வேலை எங்க? 80 கிலோமீட்டர் தாண்டி காரைக்குடியில் ஆவின் பால் பூத்துல. நிலம் எங்க? 10 கிலோமீட்டர் தாண்டி சுடுகாட்டில் 3 சென்ட் இடம். சரி, இதெல்லாம் ஒரு இது வந்து என்ன சொல்றது? இதுக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியல்லாம் சேர்ந்து அஜித்குமாருக்கு நீதி கிடைக்காமல் மறைத்து விட்டது. இது கிட்டத்தட்ட இந்த வழக்கை ஊத்தி மூடிட்டாங்க. ஆனா இந்த வழக்கு இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மிக முக்கியமான காரணம், அரசியல்வாதிகளோ எதிர்க்கட்சி தலைவர்களோ அவங்களாம் அடுத்த கட்டம். முதலாக இந்த அஜித்குமார் ஒருத்தன் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தது உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர், நியாயமும் நீதியும் சட்டம் படித்த வழக்கறிஞர், உண்மையிலே அம்பேத்கரை உள்வாங்கிய ஒரு வழக்கறிஞர்னு ஒருத்தர் இல்லைன்னா சுத்தமா மூடிருப்பான். கார்த்திக் ராஜா என்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தான் முதல்ல போராடுறாரு. அதற்கு பிறகு இன்னொரு கார்த்திக் ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கார்த்திக் ராஜா, அப்புறம் ஒரு ரூபன், அப்புறம் வந்து மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் ஐயா ஹென்றி டீபன், வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு அஜித்குமாருக்கு நடந்த அநீதிக்கு குறைந்தபட்ச நீதி கிடைப்பதற்காக உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கறிஞர் இல்லை என்றால், நான் இன்னைக்கு பொதுவாக இந்த மாதிரி ஊடக நிகழ்ச்சியில் வருவதை தவிர்த்து கொண்டிருந்த நேரமும் இல்லை, தொடர்ச்சியான பயணத்தை. ஆனால் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, படித்து கொண்டிருக்க, சட்டம் படித்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களாக வர்றாங்கன்னு சொன்னதுதான் உண்மையிலே வந்தேன். சத்தியமாக வந்ததுக்கான ஒரே காரணம் அதுதான்.